ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் விஷயம்னா எசரா கிளப் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் விஷயம்னா, இப்போ நம்மளோட ஃபைல், வீடியோஸ், இமேஜ் இதுகளை வந்து க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த யூஆர்எல் லிங்கை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு மூலம் மற்றவங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நார்மலாக க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் இது யூஸ் பண்ணுவோம். சரியா? எசரா கிளப் கண்டெய்னர். ஸோ இது வந்து நான் டைரெக்டாக என்னோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மைக்ரோசாஃப்ட் எசர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஹோமுக்கு போகணும். ஹோமில் எஸ் இதில் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நிறைய பாருங்கள். இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும். இதில் வந்து எஸ் இது க்ரியேட்னு காட்டுது. இதையும் நினைக்கலாம், அதை நிறமிதையும் நினைக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணால் இது காட்டுது. ஸோ இதை மாதிரி இருக்குது. இதில் 8 சர்வீஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எசரா ஸ்டூடெண்ட் 19 cloud ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் கொடுக்க போகிறோம். ஸோ எசரா ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்தீங்க. ஸோ ரீஜன் யூகே சவுத் இருக்கட்டும். ப்ரைமரி சர்வீஸ் வந்து பிளாக் எசரா பிளாக் ஸ்டோரேஜோ அஷுரா டேட்டா இது இருக்கட்டும். ஸ்டாண்டர்ட் இருக்கட்டும், ப்ரீமியம் தேவையில்லை. அண்ட் இதில் வந்து ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ் இதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ் அடுத்தது நாங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். மற்ற ரெஸ்ட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நாங்கள் செய்ய போகிறதில்லை. ஸோ டிரெக்டாக ரிவ்யூ அண்ட் க்ரியேட். சரி, yeah. சரி, இப்போ வந்து நாங்கள் க்ரியேட் கொடுக்கணும். எஸ், இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிட்டு. ஸோ நாங்கள் கோ டு ரிசோர்ஸில் போய் டிரெக்டாக பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் டிரெக்டாகவும் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். இதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது. இதில் பிளாக் சர்வீசஸ் இருக்குது. இதில் பாருங்கள், மெயினாக பிளாக் அனோனிமஸ் வந்து எக்ஸஸ் அது வந்து டிசேபிளில் இருக்குது. ஸோ நாங்கள் அண்ட் கண்டெய்னரை பார்ப்போம். இதில் என்னென்ன கண்டெய்னர் மிஷின் டிஃபால்ட்டாக லாக்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. எஸ், லாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் நம்ம கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி போகிறோன்னு சொன்னால், ஓவர் வியூவை கிளிக் பண்ணி டேட்டா ஸ்டோரேஜில் கண்டெய்னர் இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து லாக்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட் இருக்குது. ஸோ நாங்கள் இன்னொன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் எட் ஐக்கன், எட் கண்டெய்னர் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோ மிஷின் கொடுக்கணும். ஃபோட்டோஸ் இது வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்கும். என்னோட அனோனிமஸ் எக்ஸஸ் லெவல் ப்ரைவேட்டில் தான் இருக்கும். ஓ நோ ப்ராப்ளம், நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். ஜஸ்ட் க்ரியேட் கொடுத்தா ஓகே. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட். எஸ், நிறைய நம்ம க்ரியேட் பண்ண ஃபோட்டோஸ். ஓகே, இப்போ ஓகே ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணிட்டு. ஆனால் நாங்கள் இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு எக்ஸஸ் லெவல் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. இதை வந்து பிளாக் அனோனிமஸாக நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். பட் இங்கே வந்து இது சேஞ்ச் பண்ண விடுதில்லை. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் விஷயம்னா, செட்டிங் அந்த செட்டிங்கில் கன்ஃபிகரேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த செட்டிங்க்குள்ள கன்ஃபிகரேஷன் இது பண்ணி இந்த கன்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணணும். இதில் வந்து நிறைய எஸ் எலோ பிளாக் அனோனிமஸ் வந்து எக்ஸஸ் வந்து டிசேபிள் இருக்குது. ஸோ நாங்கள் எனேபிள் கொடுத்துட்டு
அதை சர்வ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இது சக்ஸஸ் ஆன உடனே நாங்கள் ஏதாச்சும் யா இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு, ஸோ நாங்கள் இப்போ எங்களோட இதை பார்ப்போம். எஸ். ஓ, இதில் வந்து பிளாக்ல வந்து பாருங்க, பிளாக் அனானிமஸ் வந்து டிசேபிள் இருக்குது. யா இது கொஞ்சம் டைம் எடுக்குது நினைக்கிறேன் ரீஃப்ரெஷ் பண்ணால். ஓகே, ரைட். கன்ஃபர்மேஷன். Hello, performances enable. ஸோ நம்ம குயிக்காக மூவ் ஆனதால அது சேவ் ஆகணும். நோ இட்ஸ் ஓகே. ஸோ உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஓவர் பிளாக் அனானிமஸ் இது முன்ன வந்து டிசேபிள் இருந்துச்சு. இப்போ நாங்கள் இதில் என்ன மிஸ்டேக் விட்டுருக்கோம்னா, குயிக்காக மூவ் ஆனது, மற்றது ரீஃப்ரெஷ் பண்ணலை. நாங்கள் ஏதாச்சும் ஒன்று சர்வ் பண்ண எனேபிள் டிசேபிள் பண்ணி சர்வ் பண்ணிவிட்டு நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணால் எல்லாம் ஓகே. இப்போ வந்து நம்ம கண்டெய்னரை போய் பார்க்கலாம். எஸ், இப்போ ஃபோட்டோஸ்னு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்டெய்னரில் ஏதாச்சும் ஒன்றை நாங்கள் அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல் சேஞ்சஸில் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. ஸோ நாங்கள் லாக் இது கொடுப்போம். ஓகே, இப்போ முன்ன வந்து அந்த ஓகே பட்டன் எல்லாம் டிசேபிள் இருந்துச்சு. இப்போ வந்து ஓகே, வெரி குட். ஸோ நாங்கள் இப்போ ஏதாச்சும் அப்லோட் பண்ணுற விஷயம் என்ன இருக்குது, இந்த அப்லோட்டை கிளிக் பண்ணி எஸ் ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணிடலாம். அல்லாண்ட ப்ரௌசரில் வந்து நாங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி போடுவோம். இப்போ நான் ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இமேஜ் எட் பண்ணுறேன் அண்ட் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இமேஜ் இருக்குது தானே, அப்லோட் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு, அப்லோட் பண்ணது சக்ஸஸ் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் இமேஜும் போய் இதில் யூஆர்எல் லிங்கை காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு பார்த்து கொண்டேனும் நான் இதில் காப்பி பண்ண அதே லிங்கை ப்ரௌசரில் போட்டிருக்கேன். போட்டோன்னு அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. இப்போ நம்ம பார்ப்போம். யா எஸ், இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த எக்ஸஸை வந்து நம்ம ப்ரைவேட்டாக மாற்றணும். ஓகே, ப்ரைவேட்டாக மாற்றணும். மாற்றிட்டு சரி, சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டு. ஸோ இந்த இமேஜ் இருக்குது, இமேஜில் அதே யூஆர்எல் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிப்பேன். அதே யூஆர்எல் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். யா இப்போ வந்து என்ன நடக்குது, அது வந்து இமேஜ் இல்லைன்னு சொல்லி இப்போ இமேஜ் இல்லைன்னு காட்டுது. எக்ஸஸ் வந்து ப்ரைவேட்டில் கொடுத்துட்டாங்க. இது நாங்கள் பப்ளிக்கில் கொடுப்போம், பிளாக்ல கொடுப்போம். சக்ஸஸ். இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ண பழைய இமேஜும் உங்களால் எடுத்துக்கொள்ள டேட். இப்போ பார்க்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணி இமேஜ் வந்து இப்போ எங்களுக்கு எடுத்துக்கொண்டு வரணும். ஸோ வந்து
தேவைக்கு ஏத்த மாதிரி மத்தவங்களுக்கு குடுக்கும்போது நாங்க எக்ஸஸ்லயும் இது வந்து yeah. இப்போ வந்து டிசர்வ் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.